கொஞ்சம் நில்லு. இன்னும் அந்த கனவையே நினைச்சுக்கிட்டு இருக்கியா? விடு வேலு, செல்விக்கு எதுவும் ஆகாது வேலு. என்னால் அப்படி இருக்க முடியலண்ணே. அது கனவுதான்னு என்னால் சாதாரணமாக இருக்க முடியல. உண்மையாவே செல்விக்கு ஏதோ ஆபத்து அப்படின்னு மனசெல்லாம் ஒரே பதட்டமாவே இருக்கு. இங்க பாரு வேலை, இங்க இருக்கிற எல்லாருக்கும் கெட்ட கனவு வரதான் செய்யும். நீ இப்ப தூக்கு தண்டனை கைதி வேற. மனசுல இருக்கிற பயம் இப்படி கனவா தான் வரும். அதெல்லாம் நினைச்சு நீ வருத்தப்படாத வேலு. ஆமா வேலு, நேத்து கூட எனக்கு ஒரு கனவு வந்துச்சு. வீட்டில் இருக்க எல்லாரும் என்னை விட்டு போன மாதிரி. அது என்ன நிஜமாயிடுச்சா என்ன? இல்ல இல்ல, கனவுங்கிறது வெறும் கனவு தான்ப்பா. அத நிஜ வாழ்க்கையோட சேர்த்து பார்க்க கூடாது வேலு. இல்லண்ணே, என் விஷயத்துல அது அப்படி இல்ல. நீ என்ன சொல்ல வர? ஒவ்வொரு முறையும் எனக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வருது அப்படின்னு சொன்னா அது எப்படியாவது செல்விக்கு கனவு மூலியமா வெளிப்பட்டுரும். அப்புறம் எப்பாடுபட்டாவது செல்வி என்னைய அந்த ஆபத்து நெருங்கிறதுக்கு முன்னாடியே அதுல இருந்து என்னை காப்பாத்திடுவாங்க. அதே மாதிரிதான் எனக்கும் இதுவரைக்கும் வந்த கனவு எல்லாமே ஏதோ ஒரு நாள் எனக்கு நடந்திருக்கு. அதே பயம்தான் இப்பவும் என் நெஞ்ச கிழிச்சு எடுத்துட்டு இருக்கு. எனக்கு என் உயிரை பத்தி இப்பவும் கவலை கிடையாது. இந்த தூக்கு கயிறு நாளைக்கே என் கழுத்தை இருக்குனாலும் அதுக்கு நான் பயப்பட போறதில்ல. ஏன்னா என் சாவை நான் ஏற்கனவே ஏத்துக்கிட்டேன். ஆனா செல்விக்கு மட்டும் ஒரு முள்ளு குத்துனாலோ ஒரு கீறல் ஏற்பட்டாலோ அவங்க கண்ணில இருந்து ஒரு துளி கண்ணீர் வந்தாலோ அதை தாங்குற சக்தி எனக்கு இல்ல. வேலு, உன்னோட செல்வி தெய்வ பக்தி அதிகமா உள்ளவங்க. அதனால அவங்களுக்கு அப்படி நடந்திருக்கலாம். ஆனா உன் மனசு சொல்றதெல்லாம் எதுவுமே நடக்காது வேலு. இல்லண்ணே, என் மனசு என்னைக்கும் என்கிட்ட போய் சொன்னது கிடையாது. அத அவ்வளவு சாதாரணமா என்னால எடுத்துக்க முடியல. வேலு, நிச்சயம் செல்விக்கு எதுவும் ஆகாது வேலு. நான் இங்க ஜெயில இருக்கேன், அவங்க அங்க தனியா போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. அம்மா தாயே, நான் உன்கிட்ட என் தாலியை காப்பாத்தி கூடன்னு வேண்டுதலோட வந்த என் வேலுவோட உயிரை காப்பாத்தணும், அவரை தூக்கு தண்டனையில இருந்து விடுதலை ஆகி வரணும்னு தான் வேண்டுதலை வச்சு. ஆனா இப்ப நீ அதை நிறைவேற்ற முடியாதபடி எனக்கு சோதனை கொடுத்திருக்க. இது நியாயமா தாயே? எந்த வேண்டுதலுக்காக உன்னை தேடி வந்தனோ அந்த வேண்டுதல் பாதியிலே நின்றுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு தாயே. அம்மா தாயே, என் பொண்ணுக்கு ஏன் இப்படி ஒரு நிலைமையை கொடுத்த? அவ புருஷனை காப்பாத்ததான் உன் வாசல்ல வந்து நின்னா. வேற எந்த சந்தோஷத்தையும் எதையுமே அவ கேட்கலையே. என் மருமகனோட நல்லபடியா வாழணும்னு தானே வாசப்பட்டா. அது தப்பா தாயே? என் பொண்ணு மேல இப்படி இறங்கி நிக்கிறியே, சொல்லு தாயே. அம்மா தாயே, செல்வியோட துன்பம் அவளை விட்டு போகணும்னு தான் உன்னை தேடி வந்து நின்னோம். நீ என்ன கஷ்டம் கொடுத்தாலும் அது அம்மன் பார்த்து பண்ணு நம்பிக்கையோட சொல்லிட்டு இருந்தா. கடைசி வேண்டுதல் இப்படி பாதியில நின்னுடுச்சே, தப்பு தாயே. நீ நியாயம் செய்யறவ, செல்வியை தண்டிச்சிடாத தாயே. என் பொண்ணுக்கு நான் எந்த குறையும் வச்சதில்ல, அவளை நான் என்னைக்கும் கஷ்டப்படுத்தினதும் இல்ல. ஆனா இந்த ஒரு மாசமா என் மாப்பிள உயிரை காப்பாத்த என் பொண்ணு உன்னை நம்பிதான் கோவில் கோவிலா வேண்டிட்டு வந்திருக்கா. அவளோட வேண்டுதல பாதிலேயே நிறுத்துறாத தாயே. அவளுக்கு நல்ல சுகத்தை கொடு, அவளை கைவிட்டுறாதம்மா. அம்மா, அகிலத்தை ஆளும் ஆதிபரா சக்தியே, நீ எல்லாரோட வேண்டுதலையும் கேட்டுக்கிட்டு தான் இருப்ப. செல்வி எந்த தவறும் செய்யாதவன். அவளை நீ சோதிக்கிறன்னு தெரியும். போதும் தாயே, இப்ப நீ கொடுத்த சோதனை ரொம்ப பெருசும்மா. அதை தாங்கிக்கிற சக்தி அவங்களுக்கு கொடுத்தாயே. மா, நீ எனக்கு எதையுமே காரணம் இல்லாம கொடுக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். என் வாழ்க்கையில நடந்த எல்லா விஷயத்துக்குமே ஒரு காரணம் இருக்கு. இப்போ நீ எனக்கு ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இந்த வேதனையை எனக்கு கொடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன். எல்லாத்தையுமே நான் தாங்கிக்கிறேன். ஆனா எனக்கு பக்க பலமா இருந்து என் வேண்டுதல் பாதியில நிக்காம காப்பாத்துமா.
என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் நான் உனக்கு எல்லா பணிவடையும் செய்வேன். நீ சொன்ன வழியில நடப்ப. என் வேலோட உயிரை காப்பாத்துற வரைக்கும் நான் பின்வாங்க மாட்டேன். இப்படி ஒரு ஆபத்தான நிலைமையில கூட என்னால அவங்க கூட இருந்து அவங்கள காப்பாத்துறதுக்காக எந்த ஒரு உதவியும் செய்ய முடியல. இந்த உதவாக்கார வாழ்க்கை எதுக்கு? இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு ஒரே ஒரு தடவை செல்வியை போய் நேர்ல பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறம் என்னை தூக்குல போட்டா கூட எனக்கு எந்த கவலையும் இல்லை. எனக்கு கவலை இல்லை. என்ன வேலை இப்படிலாம் பேசுற? நீ வேலு, இப்படிலாம் ஏன்பா பேசாத இப்படிலாம் வேலு. பேசுற? வேலு, என்ன திரும்ப ஏதாவது பிரச்சனை பண்ண அவ்வளவுதான். ஜெயிலர் வர நேரம் இது, பேசாம இரு, அதான் உனக்கு நல்லது. ஒருவேளை என் மனசுல படுற மாதிரி என் செல்விக்கு ஏதாவதுன்னு தெரிஞ்சுச்சுன்னா அவங்க உசுருக்கு ஏதாவது ஆகுறதுக்கு முன்னாடியே நான் என் உசுரை விட்டுருவேன். இப்படிலாம் முட்டாள்தனமா பேசாத வேலு. உன் பொண்டாட்டி உன்னை எவ்வளவு நேசிக்கிறா? அவ உன்னை இப்படி கோழையா பார்க்க விரும்புவாளா? அண்ணே, இது கோலத்தனம் இல்லைண்ணே. நான் என் செல்வி மேல வச்சிருக்க பாசம், அன்பு எல்லாமே. வேலு, உன் மனைவி சாதாரண பொண்ணே இல்லை வேலு. அம்மனோட அருள் கிடைச்சவங்க. அம்மனோட அருளால தான் இவ்வளவு தடையும் தாண்டி வந்திருக்காங்க. இங்க பாரு, நீ அப்படி சொல்ற மாதிரி அவங்களுக்கு அப்படி ஒரு ஆபத்து வந்தா கூட அவங்கள அந்த அம்மன் வந்து காப்பாத்தும் வேலு. நீ மனசை மட்டும் தளர விட்டுறாத, தைரியமா இருப்பா. அந்த தாலிக்காத்த அம்மன் பேரை மந்திரம் மாதிரி சொல்லிட்டே இரு. கனவுல நினைக்கிறது எதுவும் நடக்காது வேலு. அந்த கடவுளுக்கு உயிர் பலிதான் வேணும் அப்படின்னா என்ன வேணாலும் பண்ணிக்கட்டும். என்ன என்ன 1000 தடவைக்கு மேல கூட சோதிக்கட்டும். ஆனா அந்த எந்த வேதனையும் செல்விக்கு கொடுக்க கூடாது. இங்க பாரு, எனக்கு கடவுள் நம்பிக்கைலாம் கிடையாது. இருந்தாலும் நான் சொல்றேன், உனக்காக நானே அந்த கடவுள் கிட்ட வேண்டிக்கிறேன். அம்மா தாயே, என் செல்வி உன்னை நம்பிதான் எனக்காக உன்கிட்ட விரத இருந்து கடுமையான வேண்டுதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க.